குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் குட் ஈவினிங். ஈவினிங். சரி, ஓகே. நான் உங்களுக்கு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் இந்த உலக படங்களினுடைய அந்த டெக்னிக்கல் சம்பந்தமாக உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நிறைய பிள்ளைகளுக்கு இது தொடர்பாக சார் ஏன் போட்டிருக்கிறார், ஏன் இப்படி போட்டிருக்கிறாருன்ற மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ அதால் நான் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு இதில் ஓவராலாக நீங்கள் இப்போ பாஸ் பேப்பரை தட்டி தட்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி வந்திருக்குது, என்ன மாதிரி வந்திருக்குது வினாக்கள், நாங்கள் எப்படி எங்களை உலகப்படத்துக்கு நாங்கள் எப்படி எங்களை தயார்படுத்திக் கொள்வது, இப்படி என்ற பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்கும். அப்ப இது நீங்க ஓவராலா ஒரே பார்வையில பார்க்க வேணும், ஒரே பார்வையில நீங்க உங்களை தயார்படுத்தி கொள்ள வேணும்ன்றதன் அடிப்படையில தான் உங்களுக்கு நான் டைப் பண்ணி இலகுவான முறைகள்ல தந்திருக்கிறேன். சரி, இப்ப நான் உங்களுக்கு நேற்றைய கிளாஸ்ல கதைச்சது போலதான் நீங்க என்ன செய்ய வேணுமெண்டா பிள்ளைகள், குறிப்பாக இந்த 3 கண்டங்களையும் வடிவா படியுங்க. அதாவது வட அமெரிக்கா கண்டம், அடுத்தது ஐரோப்பா கண்டம், அடுத்தது ஆசியா கண்டம். இந்த 3 கண்டங்களையும் பிள்ளைகள் நல்ல வடிவா எவ்வளவுக்கு உங்களால படிக்க இயலுமோ அவ்வளவுக்கு படிச்சு அதில் இருக்கிற முக்கியமான விடயங்களை நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் விளங்கி வச்சிருக்கொள்ள வேணும், குறிச்சும் பழகி கொள்ள வேணும். சரிதானே? இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் 2019ஆம் ஆண்டுல 7 வினாக்களும் 2020ஆம் ஆண்டுல 7 வினாக்களையும் 2021ஆம் ஆண்டு கால பகுதியில 6 வினாவையும், அதாவது இந்த உலகப்படம் குறிக்கிறதுல 2022ஆம் ஆண்டுல 7 அதுல வினாவையும் 23ஆவதுல 2023ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா 6ஐயும் 2024 9ஐயும். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இதுல நீங்க 10க்கு 7 புள்ளி எடுக்க வேணும் என்று சொன்னால் நீங்க என்ன செஞ்சிருக்க வேணும், வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா இந்த 3 கண்டங்களையும் நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் சரியான வகைகள்ல நீங்க குறிச்சு பழகி கொள்ள வேணும். சரிதானே? சரியான வகைகள்ல குறிச்சு பழகி கொள்ள வேணும். அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் ஒரு விஷயத்த, இந்த 3 கண்டங்கள்ல இருந்துதான் எங்களுக்கு அதிகமாக இந்த உலகப்படம் குறிக்கிறதுல வருகுது என்ற விஷயத்தை நீங்க வடிவாக செஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சரி, இப்ப இதுல நான் உங்களுக்கு சில விஷயங்களை இதுல உங்களுக்கு டிக் பண்ணிருப்பேன். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு முக்கியமாக வருகின்ற சில விடயங்களையும் அது அந்த கண்டங்கள்ல என்னென்னத்தை கூட முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறாங்கன்ற விஷயத்தையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இதுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிதானே? சரி, இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், இந்த வட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இவங்க சில சில விஷயங்களை தான் இங்க முக்கியத்துவப்படுத்துறாங்க. சரிதானே? நீங்க பார்க்க வேணும் அது என்னென்னத்தை இங்க முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறாங்க என்ற விஷயங்களை நாங்க இங்க என்ன செஞ்சிருக்க வேணும், கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த வட அமெரிக்காவை நீங்க படிக்கும் சந்தர்ப்பத்துல, சரிதானே, நீங்க வட அமெரிக்காவை திறந்து வட அமெரிக்காவை குறிச்சு படிக்கிற சந்தர்ப்பங்கள்ல எதுக்கு நீங்க கூட முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேணும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக நகரங்களை வடிவா படியுங்க. சரிதானே? இந்த நகரங்கள், அதே நேரத்தில் நீரோட்டம், அடுத்தது குடாநாடு, அடுத்தது ஏரி. பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். குறிப்பாக இவங்க போட்டிருக்கிறதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரிகள், அதே நேரத்தில் குடாநாடு, அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நீரோட்டங்கள், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா மலைகள், இந்த 4 விடயங்களையும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் கூட இந்த வட அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறாங்க. சரிதானே? அதே போல நீங்க ஐரோப்பா கண்டத்தை படிக்கிற சந்தர்ப்பங்கள்ல கட்டாயமாக நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற கடல்கள், ஐரோப்பா கண்டத்தினை சூழ இருக்கிற தீவுகள், அதே நேரத்தில் அதில் இருக்கிற நாடுகள், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நகரங்கள், இதுகளுக்கு கூட நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் முக்கியத்துவம் கொடுக்க வேணும். சரிதானே? ஐரோப்பா கண்டங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு கடல், அதில் இருக்கிற கடல்கள் எல்லாமே கிளியரா இருக்க வேணும். அதுக்கு அடுத்தது இந்த ஐரோப்பாவை சூழ இருக்கிற தீவுகளை வடிவா கிளியர் பண்ணிக்கொள்ள வேணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஐரோப்பாவில் இருக்கிற முழு நாடுகளும் நீங்க எந்த ஐரோப்பாவில் எந்த நாடு கேட்டாலும் கட கட கடன்னு சொல்லுவேன் என்ற பக்குவம் உங்களுக்குள்ள இருக்க வேணும். சரிதானே? அதே நேரத்தில் ஐரோப்பாவில் இருக்கிற நகரங்கள், முக்கியமான நகரங்களை எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். நான் இதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் ஒரு புக்ஸ் ஒன்று தருவேன். அந்த புக்ஸ்ல இப்ப அப்டேட்ல நடக்கிற விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தி அந்த புக்ஸ் செய்து கொண்டிருக்கிறேன். பெரும்பாலும் நான் உங்களுக்கு அது ஒரு 10ஆம் மாதம் அந்த அளவுல தான் உங்களுக்கு அந்த புக்ஸை தருவேன். ஏன்னு சொன்னா இப்ப தந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாது, அந்த முன்னுக்கு இருக்கிற விஷயங்கள், அந்த பின்னுக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்க சரியான முறைகள் என்ன செய்யலாது, படிச்சுக்கொள்ள இயலாத நிலைப்பாடு இருக்கும். அப்ப அதால நான் உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்லி சொன்னால், குறிப்பாக இந்த 2010ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் நீங்க 2026ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு அது சரிப்பட்டு வராது. நான் உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொன்னா ஒரு 10ஆம் மாதம் காலப்பகுதிகளில் நான் உங்களுக்கு அந்த புக்ஸ்களை தருவேன். அப்ப நீங்க வடிவாதில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு குறிச்சு பழக்கி விடுவேன். பிறகு நீங்க அந்த புக்ஸ்ல இருக்கிற அவலத்தையும் போய் படிச்சுட்டு போய் நீங்க எக்ஸாம் செய்தீங்கனாலே போதுமானதாக இருக்கும். உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களுக்கு வரக்கூடிய மாதிரி தான் நான் அதை உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். சரிதானே? அதுக்கு பிறகு நீங்க ஆசியாவில் முக்கியமாக வருகிறது பாத்தீங்கன்னா ஒன்று தீவு, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நகரங்கள். இது இதை ரெண்டையும் இங்க கூட முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறாங்க. சரிதானே? எதை ஆசியாவை பொறுத்த வரைக்கும் தீவுகளையும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நகரங்களையும் இங்க கூட முக்கியத்துவப்படுத்தி இருப்பாங்க.
அதே நேரத்துல மற்றதுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், இப்ப உதாரணமா வந்து புல் நிலங்கள், அதே நேரத்துல வந்து பாலைவனங்கள், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மலைகள், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த என்னன்னு சொல்றது, சின்ன சின்ன தீவுகள் பெரும்பாலும் பாரதி இல்லை. இந்த மூன்று விஷயத்தையும் கூட பாருங்க. எதுன்னு சொல்லலாம், பாலைவனங்கள், புல்நிலங்கள், மலைகள், இதுகளுக்கு கூட முக்கியத்துவப்படுத்தி படியுங்க. சரிதானே? அதுதான் இதுல இருந்து கூடுதலாக வருகின்ற வினாக்களாக எங்களுக்கு இருக்குது. ஐரோப்பா ஆப்பிரிக்காவை படிக்கிற சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு நதிகள் அடிக்கடி வாரது. அப்ப நதிகளுக்கு நீங்க என்ன செய்ய வேணுமாங்க, கூட முக்கியத்துவம் கொடுக்க வேணும். அப்ப நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை நல்ல வடிவா விளங்கி கொண்டு உலகப்படத்தை குறிக்கிறதுக்கு வடிவா பழகி கொள்ளுங்க. சரிதானே? இதுல நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா, ஒவ்வொரு கண்டங்கள் ரீதியாக இருக்கிற சில விஷயங்களை நான் உங்களுக்கு இதுல என்ன செஞ்சிருக்கேன்னா முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு அந்த இங்கிலீஷ்ல தான் வரும், தமிழ்ல வராது தேடுற சந்தர்ப்பங்கள்ல. அப்ப நீங்க இந்த உலகப்படம் ஒரு ஒரு வட அமெரிக்க கண்டத்தை எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த வட அமெரிக்க கண்டத்தில் இருக்கின்ற இப்ப கட்சன் கூடாண்டா, கட்சன் கூட எங்க இருக்குது, லெஃப்ரடோர் கடல் எங்க இருக்குது, சரிதானே? அதே போல வாஷிங்டன் எங்க இருக்குது, சரி, பிறகு அப்பலாச்சியன் மலைத்தொடர் எங்க இருக்குது, பிறகு புளோரிடா தீபகற்பம் அல்லது குடாநாடு, தீபகற்பத்தினுடைய மறுபெயர் குடாநாடு எங்க இருக்குது, பிறகு இந்த பகாமாஸ் தீவுகள், கியூபா, ஜமேக்கா, இதுகள் எல்லாத்தையும் வடிவா படிச்சு கொள்ள வேணும். எனக்கு என்ன கேள்வி கேட்டாலும் சார், நான் படன்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வட அமெரிக்காவில் இருக்கிற சகல விஷயங்களையும் சொல்லுவேன். முக்கியமாக இருக்கிறது கூடுதலாக நீங்க எதுக்கு முக்கியத்துவப்படுத்தி படிக்க வேணும் என்றது சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு தெரிய வேணும், இதுல ரொக்கீஸ் மலைத்தொடர் வந்துட்டு, அப்பலாச்சியன் மலைத்தொடர் வந்துட்டு, இதுல நீங்க இந்த சியாரா நிவாடா, சியாடா மாட்ரி, இந்த மலைத்தொடர்களையும் கூட நீங்க என்ன செய்ய வேணும், பார்க்க வேணும். பிறகு இந்த மெக்கன்சி மலைத்தொடர்கள், இதுல அந்த இருக்கு மெக்கன்சி மலைத்தொடர்கள், அலாஸ்கா மலைத்தொடர்கள், இதுகள் எல்லாத்தையும் முதல் நீங்க என்ன செய்ய வேணும், முடிச்சு கொள்ள வேணும். சரிதானே? இப்ப இதுல உங்களுக்கு தந்திருக்கிறேன், எல்லாமே நல்ல வடிவா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், தந்திருக்கிறேன். படிக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான். சரிதானே? இதுக்கு மேல எனக்கு தேடி தர முடியாது. நீங்க தான் நீங்க என்ன செய்ய வேணும், இந்த ஒரு காலையில் எழும்பி பிள்ளைகள் இந்த வட அமெரிக்கா கண்டத்தை எடுத்து ஒரு நீங்க ஒரு 5 6 தாளை அடிச்சு வச்சு கொள்ளுங்க. இல்லாட்டி என்ன செய்யறது, நீங்க தொட்டு தொட்டு பாக்குறேன். இதுல சார் சொல்லியிருக்காரு மலைத்தொடர்களை படிக்க சொல்லி. அலாஸ்கா மலைத்தொடர் இதுல இருக்குது, மெக்கன்சி மலைத்தொடர் இதுல இருக்குது, அதுல லோகன் மலைத்தொடர் இதுல இருக்குது, அதே நேரத்தில் ரொக்கி மலைத்தொடர் இருக்குது, சியாரா நிவாடா, சியாரா மற்றே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்பலாச்சியன், இப்படியான மலைத்தொடர்கள் இருக்கிறத திருப்பி 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 ஒரு 5 6 தரம் படிச்சு பாருங்க. நீங்க யாரு கேட்டாலும் கட கட கடன்னு சொல்லுவீங்க. சரிதானே? சில வேளைகள் உங்களுக்கு என்ன செய்யலாம், மெக்கன்சி மலைத்தொடர் வரலாம். பிறகு நீங்க இருந்து முடிச்ச கூடாது. அப்ப உங்களுக்கு தெரியும், மெக்கன்சி மலைத்தொடர் வட அமெரிக்காவில் நான் படிச்சிருக்கிறேன், வட அமெரிக்காவில் இருக்குதுன்றது பக்கம் என்ன செய்யணும், குறிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க வேணும். பிறகு லெஃபிரடோர் கடல், பிறகு கடல்களை குறிச்சு கொண்டு வாரது. பிறகு இதுல இருக்குது லெஃபிரடோர் கடல் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சலிக்கும் கடல் இருக்குது, அதே பியூபோர்ட் கடல் இருக்குது. சரிதானே? இதுல இருக்கிற எல்லாத்தையும் ஒருக்கா என்ன செய்ய வேணும்னா நீங்க கடல்களையும் குறிச்சு பழகிக் கொள்ள வேணும். பிறகு இந்த கரிபியன் கடல் இன்னும் எங்களுக்கு வர இல்லை. சரிதானே? கரிபியன் கடல். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மெக்சிகோ வளைகுடாக்கள் படிக்கிறது, கலிபோர்னியா கூட நாடு எங்களுக்கு வந்துட்டு, கலிபோர்னியா குடாநாடு வந்துட்டு, சரிதானே? கட்சன் குடாநாடு வந்துட்டு, விரிகுடாவும் வந்துட்டு, கட்சன் விரிகுடாவும் வந்துட்டு, எங்களுக்கு கலிபோர்னியா குடாநாடும் வந்துட்டு. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இதுல இருக்கிற வராத விஷயங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்க வேணும். சரிதானே? கூட முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேணும். பிறகு நதிகள் எடுக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரியோ கிரான்சிடியன் இந்த நதிகள் இருக்குது. அதே நேரத்தில் இருக்கு மியூரி மிசிசிப்பி நதி இருக்குது. பாருங்க, மியூரி மிசிசிப்பி நதி இருக்குது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சென்ட் லாரன்ஸ் நதி இருக்குது, இந்த இருக்குது சென்ட் லாரன்ஸ் நதி இருக்குது. பிறகு அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுல முக்கியமாக இருக்கிற நதிகள் உங்களோட சிலபஸ்ல இருக்கிறது. பிறகு இந்த இருக்கு பாத்தீங்கன்னா மெக்கன்சி நதி இருக்குது. சரிதானே? இப்படியான நதிகளை நீங்க கூட முக்கியத்துவப்படுத்தி படிக்க வேணும். பிறகு ஏரிகள் எடுக்கும் போது படிக்கணும், இந்த கிரேட் பியர் ஏரிகள், கிரேட் ஸ்லோ ஏரிகள், பிறகு இந்த ஐம்பெரும் ஏரிகள் இருக்குது, இந்த சுப்ரியன் ஏரி, கியூரன் ஏரி, மிக்சிகன் ஏரி, அயர், சரிதானே? அப்படி இந்த ஒன்றாரியா ஏரி, ஈரி ஏரி, இதுகள் இருக்கிற அவலத்தையும் என்ன செய்ய வேணும் என்றால் நீங்க கட்டாயம் படிச்சு முடிச்சு கொள்ள வேணும். சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரியும் ஐம்பெரும் ஏரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மிக்சிகனும் சுப்ரியனும் வந்துட்டு, மற்ற ஏரிகள் இன்னும் எங்களுக்கு இன்னும் வேற இல்லை. சரிதானே? அப்ப அந்தந்த விஷயங்களுக்கு கூட என்ன செய்ய வேணும் என்றால் நீங்க முக்கியத்துவப்படுத்தி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. சரிதானே? இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விஷயங்கள். இதுகளுக்கு கூட முக்கியத்துவப்படுத்தி படிங்க. அப்படி நான் உங்களுக்கு ஒவ்வொரு கண்டங்களையும் தந்திருக்கேன். பிறகு தென் அமெரிக்கா கண்டம், பிறகு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டங்கள் எங்கெங்க என்னென்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது, எல்லா விஷயங்களையும் இதுல உங்களுக்கு தந்திருக்கிறான். சரிதானே? சகல விஷயங்களும் இதுல இருக்குது. போன முறை கிளிமஞ்சாரோ 2024 ஆண்டுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளிமஞ்சாரோ மலை வந்திருந்தது. சரிதானே? பாருங்க, இந்த இருக்குது கிளிமஞ்சாரோ மலைத்தொடர். பிறகு சாம்பன்சி மலைத்தொடர் வந்துட்டு, எங்களுக்கு சாம்பன்சி மலைத்தொடர் வந்துட்டு. பிறகு இதுல இருக்குது பிறகு கலாக்கரி பாலைவனம், நபிபியா பாலைவனம். சரிதானே? இந்த இருக்குது, இதுல இருக்கிறதா நபிபியா பாலைவனம். இந்த இருக்கு பாருங்க. இந்த முதல்ல பிரிண்ட் அவுட் எடுங்க. சரிதான், இருக்கு பாருங்க, இதுல இருக்கிற நபிபியா பாலைவனம். சரி, நபிபியா பாலைவனம். சரிதான். இப்படி இந்த விஷயங்கள் அவளத்தையும் பிள்ளைகள் நீங்க முக்கியத்துவப்படுத்தி வடிவா படிச்சு கொடுங்க. இந்த இருக்கிற அவ்வளவு வந்து கினியா வளைகுடா அல்லது கினி வளைகுடா என்று சொல்லுவாங்க. சரிதானே? இந்த இருக்குது நைகர் ஆறு இருக்குது, சாட்டேரி இருக்குது, அப்புறம் சவன்னா புல்நிலங்கள் இருக்குது. இவ்வளவும் தான் இருக்கிறது, அவ்வளவும் சவன்னா புல்நிலங்கள்.
இந்த பச்சை கிரீன் கலர்ல இருக்குது. இவ்வளவும் 7 ஆப்பிள் நீளங்களாக இருக்கும். சரிதான். அப்ப இதை எடுத்து வடிவா அனலைஸ் பண்ணி உங்களோட வடிவா படிச்சு கொள்ளுங்க. பிறகு கடல்கள் என்று சொல்லும் போது பாத்தீங்கன்னா செங்கடல் இருக்குது, மத்திய தரை கடல் இருக்குது. சரிதான். இந்த கடல்களை முக்கியத்துவப்படுத்தி படிக்கிறது. பிறகு கால்வாய்கள் படிக்கிற சந்தர்ப்பம் இந்த இருக்குது. மொசாம்பிக் கால்வாய் இருக்குது. எங்களுக்கு தெரியும் டிராகன் பேட் மலைத்தொடர்லாம் வந்துட்டு, எங்களுக்கு டிராகன் பேட் மலைத்தொடர் வந்துட்டு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கலாகரி பாலைவனம், கலாகரி பாலைவனம் வரையில கிளிமாஞ்சாரோ மலைத்தொடர் வந்துட்டு, சாம்பன்சி மலைத்தொடர், சாம்பன்சி நதி வந்துட்டு எங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அது அடுத்தது நைல் நதி வந்துட்டு எங்களுக்கு இந்த இருக்கு, நைல் நதி. அப்ப வராத விஷயங்கள் சுயஸ் கால்வாய்கள் இந்த இருக்கு, சுயஸ் கால்வாய். இந்த விஷயங்களை வளர்த்து இதுல இருக்கிற பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் தான் போடுறாங்க. கேமரூன் சிகரம் இருக்குது, கேமரூன் மலைத்தொடர் இருக்குது. அப்ப இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை எடுத்து நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் தயார்படுத்தி படிவா படிச்சு கொள்ள வேணும். சரிதானே. இன்னும் எங்களுக்கு தெரிய வேணும். இன்னும் அட்லஸ் மலைத்தொடர் வரையில இந்த இருக்குது அட்லஸ் மலைத்தொடர். ஜிப்டோட்டர் நீர் சந்தின்றது வந்து பாத்தீங்கன்னா நீரோட்டத்துக்கு மறுபெயர் நீர் சந்தி என்று சொல்லுவாங்க. இதுல நீர்ச்சந்தி என்று வாரது நீரோட்டம் என்று எடுக்க வேணும். ஜிப்டோட்டர் நீரிணை அதெல்லாம் நீங்க நினைச்சிருக்கணும், ஞாபகம் வேணும். நீர்ச்சந்தி என்றது நீரிணையை சொல்லுவாங்களா, நீரோட்டம் இல்ல நீரிணை. சரிதானே. அப்ப எங்களுக்கு தெரியும் ஜிப்டோட்டர் நீரிணை. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வேணும் என்னன்னு சொல்லி சொன்னால் எது முக்கியமான விஷயங்களாக இருக்குதோ அதுகளை நீங்க என்ன செய்ய வேணும், ஒருக்கா படிச்சு கொள்ள வேணும். சரியா பிள்ளைகள். இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஒருக்கா என்ன செய்ய வேணும்னா தேடி இன்னொரு உலகப்படத்தையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கண்டங்களையும் எடுத்து வடிவா நீட்டா படிச்சு கொள்ளுங்க. இதுல நான் உங்களுக்கு எல்லாமே தந்திருக்கிறேன். சகல விஷயங்களையும் ஒவ்வொரு கண்டங்கள் ரீதியாக வடிவா ஃபில்டர் பண்ணி தந்திருக்கிறேன். படிக்கிற மெதட்டையும் சொல்லியிருக்கேன். எதுக்கு நீங்க கூட முக்கியத்துவப்படுத்த வேணும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்ப இதுக்கு ஏற்றாற் போல உங்களை வடிவா படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் சிம்பிளாக உங்களாலையும் நல்ல மார்க்ஸ்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே. ஓகே. இப்ப நம்ம என்ன செய்வோம் சொன்னால் எங்களுடைய வினாக்களுக்கு வருவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாடல் பேப்பருக்குள்ள வருவோம். சரி. தெரியும் எங்களுக்கு போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க செகண்ட் பார்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தேர்ட் பார்ட்ல வந்து வருகின்ற வினாக்கள் தொடர்பாக உங்கள்ட்ட சில விஷயங்களை பத்தி கதைச்சிருந்தனால் அதைத்தான் நான் என்ன செய்ய போறேன், இப்ப உங்களுக்கு இங்க கூட முக்கியத்துவப்படுத்தி கதைக்க போறேன். அதுக்கு உங்களுக்கு நோட்டும் தர போறேன். எப்படி எழுத வேணும், 2 புள்ளிக்கு எப்படி எழுத வேணும், 4 புள்ளிக்கு எப்படி எழுத வேணும், 6 புள்ளிக்கு எப்படி எழுத வேணும் என்ற விஷயத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் ஒவ்வொன்றா தரப்போம். சரிதானே. ஓகே. இப்ப இதுல வந்து பாருங்க, பகுதி 3ல வந்து முதலாவது வினா உங்களுக்கு போட்டிருக்கிறேன். எப்படின்னு சொல்லி பார்த்தால் பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் என்பதனால் கருதப்படுகிறது. எங்களுக்கு இப்படியான ஒரு வினா பகுதி இன்னும் எங்களோட ஃபைனல் பேப்பர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எங்களுக்கு கேட்கப்பட இல்லை. சரிதானே. அப்ப இதுகளுக்கு நீங்க கூட என்ன செய்ய வேணும்னு சொன்னால் முக்கியத்துவப்படுத்தி கட்டாயம் படிச்சு கொள்ள வேண்டும். சில வேளைகள்ல உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரி, இப்படி ஒரு கேள்வி வந்தால் நாங்க எப்படி எழுதுறது என்ற விஷயங்களை நாங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சரி, எங்களுக்கு தெரிய வேணும் ஏதாவது ஒரு வரைவிலக்கணங்கள் அல்லது என்றால் என்ன என்ற ஒரு விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கப்படுகிற சந்தர்ப்பங்கள்ல நீங்க கட்டாயம் அதுக்குரிய வரைவிலக்கணங்களையும் எழுதி உதாரணங்களையும் கட்டாயம் நீங்க குறிப்பிட வேணும். அப்படி குறிப்பிடாம விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களோட புள்ளிகள் குறையுமா சொல்லி கேட்டா அப்படின்றது இல்ல. என்னன்னு சொல்றது, உங்களோட பேப்பருடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சரியான விதமாக இருக்காது. அப்ப எழுதுற சந்தர்ப்பங்கள்ல வடிவா சொல்ற விஷயங்களை கிரகிச்சு நல்ல வடிவா இணைஞ்சிருக்க வேணும், நீங்க எழுதிக்கொள்ள வேணும். சரி, இப்ப எல்லாரும் தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. பகுதி 3 வினா இலக்கம் 1 முதலாவது வினா என்று சொல்லி அதாவது ரோம் இலக்கம் 1 என்று சொல்லி போட்டுட்டு நான் சொல்ற விஷயங்களை வடிவா என்ன செஞ்சு கொண்டு வாங்க, ஒன்றுக்குள்ள உண்டா நோட் பண்ணி கொண்டு வாங்க. சில இடங்கள்ல நான் உங்களுக்கு குறிப்பு என்று சொல்லி தருவேன். சொல்ற விஷயங்களை வடிவா கேட்டுக்கொள்ளுங்களா. சில இடங்கள்ல நான் உங்களுக்கு குறிப்பு பிள்ளை இந்த விஷயங்களை குறிப்பு பண்ணுங்க, அதை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு கலர் பென் ஒன்றை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப நீல கலர் பெண்ணாலே தானே நீங்க எல்லாம் எழுதுவீங்கன்னா நீல கலர் பெண்ணால் எழுதி கொண்டு வருவீங்க. நான் குறிப்புகள் என்று சொல்ற சந்தர்ப்பங்களை நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா நான் சொல்ற விஷயத்தை வடிவா கவனிங்களா. இப்ப உதாரணமா நான் பகுதிய பண்பாட்டு அம்சங்கள் தந்து குறிப்பு ஒன்று தாரன் நோட் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்க வடிவா குறிப்புன்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கு பாக்ஸ் பண்ண வேணும். இதை எழுதக்கூடாது. பிறகு அந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் போட்டு குறிப்பண்டு போட்டு எழுதக்கூடாது. இது பொக்ஸ் அடிச்சு சொல்லிதான். ஏன் நான் உங்களுக்கு இதுல பொக்ஸ் அடிக்கிறேன்னு சொல்லி பார்த்தால் சில வேளைகள்ல இது உங்களுக்கு எம்சிக்கு பகுதிகளில் உங்களுக்கு கேட்கப்படலாம் என்ற ஒரு அடிப்படையில தான் உங்களுக்கு என்ன செய்வேன், குறிப்புகள் என்றதன் அடிப்படையில் உங்களுக்கு தருவேன். அப்ப நீங்க அதுகளுக்கு கூட முக்கியத்துவம் என்ன செய்ய வேணும் என்றால் இந்த விஷயங்களை குறிச்சு கொள்ள வேணும். சரிதானே. ஓகே. இப்ப எழுதி கொள்ளுங்க. இப்போ போட்டிருப்பீங்க, போட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எழுதி கொள்ளுங்க. முதலாவது இதா எழுதி கொள்ளுங்க. பௌதீக அம்சம் என்பது பௌதீக அம்சம் என்பது பௌதீக அம்சம் என்பது பௌதீக அம்சம் என்பது மனித தலையீடுகள் எதுவுமின்றி மனித தலையீடுகள் எதுவுமின்றி பௌதீக அம்சம் என்பது மனித தலையீடுகள் எதுவுமின்றி
மனித தலையீடுகள் எதுவுமின்றி புவியின் மேற்பரப்பில் இயற்கையான முறைகளில் அமைய பெற்றுள்ள புவியின் மேற்பரப்பில் இயற்கையான முறைகளில் அமைய பெற்றுள்ள புவியின் மேற்பரப்பில் இயற்கையான முறையில் அமைய பெற்றுள்ள அனைத்து அம்சங்களும் பௌதிக அம்சங்கள் எனப்படும். அனைத்து அம்சங்களும் பௌதிக அம்சம் 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 எனப்படும். சரி, அப்படி இங்க ஸ்லேட்டை கவனிங்களா? இங்க இப்ப நான் சொல்ற விஷயங்களை இங்க கவனிங்க, போன பாருங்க. சரி, இப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னா அப்படித்தான் எழுதிருப்பீங்க. உரோமிலக்கம், அதாவது பெரிய வினா உண்டண்டு போட்டுட்டு கீழே உரோமிலக்கம் உண்டண்டு போட்டுட்டு நோட் பண்ணிருப்பீங்க. சரிதானே? இப்ப இந்த உதாரணம் சொல்ற சந்தர்ப்பங்கள் இதோட தொடுத்து எழுத வேணாது. திருப்பி திருப்பி நான் சொல்றேன், தயவு செய்து தொடுத்து எழுத வேணாது. வடிவா நீங்க உதாரணம் எழுதியிருக்கிறீங்க என்றத அவங்களுக்கு சுட்டி காட்டுறீங்க. அப்படி சுட்டி காட்ட வேணும் என்றால் வடிவா நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் கீழே வடிவா இப்படி உதாரணம் உ பிளஸ் இம்மண்டு போடுங்க. நீங்க ஃபுல்லா எழுத வேண்டிய தேவைப்பாடுகள் இல்ல. உ பிளஸ் அப்படி என்று போட்டு எழுதினாலும் உதாரணம் போட்டு எழுதினாலும் சரிதான், அது உங்களோட விருப்பங்கள். போட்டுட்டு வடிவா என்ன செய்ய வேணும் என்றால் ஒன்றுக்கு கீழே உண்டு எழுதுங்க. கமா பண்ணி எல்லாம் எழுதாதீங்க. இப்ப உதாரணங்கள் உங்க ஃப்ரெண்டு சொன்னா ஒன்றுக்கு கீழே உண்டு எழுதுங்க. வடிவ பார்க்க நீட்னஸா இருக்கும். பிறகு நான் அடுத்த பந்து சொல்ல போனோம்னா ஒரு கோடு விட்டு அடுத்தது பண்பாட்டு அம்சங்களுக்கு வடிவா இப்படி நீங்க கீழே எழுதிட்டு அதே மாதிரி உதாரணம் என்று சொல்லி போட்டுட்டு உதாரணம் என்று வடிவா நீட்டா போட்டுட்டு என்ன செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால் வடிவா இதுக்குள்ள ஒரு 2 உதாரணங்களை குறிப்பிட்டு காட்ட வேணும். இப்படித்தான் இருக்க வேணும் உங்களோட விஷயங்கள். இப்படி எழுதி போட்டு நீங்க கடைசியா நீங்க எழுதி போட்டு பாருங்க, நீங்க எழுதின மெத்தட் எவ்வளவு நீட்டா இருக்கும்ன்றத ஒரு கணம் எடுத்து பாருங்க. இந்த சில பேர் நெட்டிக்கு போட்டு எழுதுனது, இந்த கோடு விட்டு எழுதாதுகள் போட்டு நெருக்க நெருக்கி போட்டு அசிங்கப்படுத்தி எழுதுங்கள். அப்படி எல்லாம் எழுத வேணாது. ஒரு நீட்னஸா ஒரு கோடு விட்டு நீங்க அடுத்த விஷயத்தை காட்டுறீங்கன்றத ஒரு கோடு விட்டு அடுத்த விஷயத்தை காட்டுங்க. சரிதானே? இப்ப உதாரணம் என்று சொல்லி போட்டுட்டு 2 உதாரணம் தாரம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணம் 6 இயற்கை காடுகள். ஒன்று 6 இயற்கை காடுகள். நான் 2 உதாரணம் தந்திருக்கேன். இதை தவிர நீங்க எக்கச்சக்கமான மேலைத்தொடர்கள் எழுதலாம். சரிதானே? அதே இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பாறைகள் எழுதலாம். நீங்க உங்களுக்கு ஏதாவது விரும்பமான ஏதாவது ஒன்றை நீங்க எழுதி கொள்ளுங்க. சரிதானே? ஆறுகள் இயற்கை சார் காடுகள். உதாரணம் சொன்ன. ஆறுகள் இயற்கை காடுகள். முதலாவது ஆறுகள் இயற்கை காடுகள். 2 எழுதினா போதும் எங்களுக்கு உதாரணம். ஆறுகள் இயற்கை காடுகள். அடுத்தது ஒரு கோடு விட்டு அடுத்த லைன்ல எழுத போறீங்க. ஒரு கோடு விட்டு அடுத்த லைன்ல எழுத போறீங்க. பண்பாட்டு அம்சம் என்பது பண்பாட்டு அம்சம் என்பது பண்பாட்டு அம்சம் என்பது பண்பாட்டு அம்சம் என்பது புவியின் மேற்பரப்பில் புவியின் மேற்பரப்பில் புவியின் மேற்பரப்பில் மனிதனால் உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து அம்சங்களும் 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 பண்பாட்டு அம்சங்கள் எனப்படுகிறது அல்லது பண்பாட்டு அம்சங்கள் எனப்படும் அல்லது பண்பாட்டு அம்சங்கள் ஆகும். எப்படியும் எழுதிக்கொள்ளலாம் நீங்க. உதாரணம் 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 கட்டிடங்கள், வீதிகள். கட்டிடங்கள், வீதிகள். கட்டிடங்கள், வீதிகள். கட்டிடங்கள், வீதிகள். கட்டிடங்கள், வீதிகள். சார் சொல்லுங்க. பௌதிக அம்சம் தான் என்னன்னு சொல்லுங்களேன். நீங்க சொல்ல கவரேஜ் எல்லாம் போயிடுச்சு சார். அப்படி நீங்க விடுபட்டு இருந்தா அப்படில ரெக்கார்டிங் பாருங்களேன். நான் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருந்தால் அதை அப்படியே ரிவிஷன் பண்ணி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். விடுபட்டு அதை ஸ்டாப் பண்ணி அப்புறம் அதுக்கு இடம்படி விட்டுட்டு நீங்க அடுத்ததுல நோட் பண்ணுங்க பிள்ளையா. சார். ஓகே, சரி. 2வது வினா வந்து பாருங்க. 2வது வினா பௌதிக அம்சம் மற்றும் பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான
தொடர்புகள் மூன்றினை குறிப்பிடுக. சரி, எங்களுக்கு தெரிய வேணும் இந்த பௌதீக அம்சத்திற்கும் பண்பாட்டு அம்சத்துக்கும் என்ன தொடர்புகள் இருக்குது என்றதை கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? பௌதீக அம்சத்துக்கும் பண்பாட்டு அம்சத்துக்கும் என்னென்ன தொடர்புகள் இருக்குது, அதை என்னன்னு சொல்லி சொல்லுங்க என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, உங்களோட டீச்சர்ஸ் கைட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய டீச்சர்ஸ் கைட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஷோர்ட்டா தான் கொடுத்திருப்பாங்க. பெரும்பாலும் முக்கியத்துவப்படுத்தி உதாரணங்கள் எதுவும் அதுல வழங்கி இருக்க மாட்டாங்க. நீங்க அதுக்காக அதுல இருக்கிற விஷயங்களை மட்டும் அப்படியே கொடுத்தா எங்களுக்கு புள்ளிகள் அப்படியே போடுவாங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. சரிதான், நீங்க டீச்சர்ஸ் கைட்ல அது ஷோர்ட்டா சொல்லியிருப்பாங்க. அதை என்ன செய்ய வேணும், கொஞ்சம் நீங்க அது சரியான முறைகள்ல விளக்கி அதுக்கிட்ட வடிவ உதாரணங்கள் எல்லாம் கொடுத்து வடிவா அது என்னென்ன தொடர்புகளை காட்டுது என்ற விஷயங்களை வடிவா நீட்டா என்ன செய்ய வேணும், கொடுத்து எழுதிக்கொள்ள வேணும். ஏண்டால் நிறைய பிள்ளைகள் அப்படியே என்ன சொன்னா தொடர்புகளை கேட்கிற சந்தர்ப்பங்கள் அது அப்படி என்ன செஞ்சிருங்க, கொடுத்து போட்டு வந்துருங்க. அப்படி கொடுக்க கூடாது. சரிதானே? அப்ப முதலாவது எழுதிக் கொள்ளுங்க, முதலாவது பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. நான் 4 தாரேன் உங்களுக்கு இருக்கிற அதுல இருக்கிற ஒரு 4 பாயிண்ட்கள் இருக்குது. 4 பாயிண்ட் நான் உங்களுக்கு விளக்கி தரேன். இதுல கேட்டு இருக்குது 3. நீங்க 3 மட்டும் நீங்க ஃபைனல் எக்ஸாம் பேப்பரோட 3 இல்ல 2 கேட்டால் நீங்க அப்படியே அதை எழுதினீங்க. சரி, சரிதானே? முதலாவது தொடர்பு எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது தொடர்பு எழுதிக் கொள்ளுங்க. தரைத்தோற்ற வேறுபாடுகள் மற்றும் தரைத்தோற்ற வேறுபாடுகள் மற்றும் தரைத்தோற்ற வேறுபாடுகள் மற்றும் நீர் வடிகால்களுடன் தரைத்தோற்ற வேறுபாடுகள் மற்றும் நீர் வடிகால்களுடன் இணைகின்ற நீர்ப்பாசன தொகுதி. நீர் வடிகால்களுடன் இணைகின்ற நீர்ப்பாசன தொகுதி. தரைத்தோற்ற வேறுபாடு மற்றும் நீர் வடிகாலுடன் இணைகின்ற நீர்ப்பாசன தொகுதி. சரிதானே? அப்ப தரைத்தோற்றத்திற்கும் இந்த நீர்ப்பாசன முறைமைகளுக்கும் என்ன தொடர்புகள் என்றது கதைக்கும். எது? இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் 2 விஷயத்தையும் கதைக்கும். அடுத்தது 2வது பாயிண்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2வது பாயிண்ட் தரைத்தோற்ற வேறுபாடு மற்றும் தரைத்தோற்ற வேறுபாடு மற்றும் தரைத்தோற்ற வேறுபாடு மற்றும் நீர் வடிகால்களுடன் தரைத்தோற்ற வேறுபாடு மற்றும் நீர் வடிகால்களுடன் வீதி வலைப்பின்னல்கள் தொடர்படும் முறைமை. தரைத்தோற்ற வேறுபாடு மற்றும் நீர் வடிகால்களுடன் வீதி வலைப்பின்னல்கள் தொடர்புபடும் முறைமை. அப்ப எங்களுக்கு தரைத்தோற்றங்கள், இந்த தரைத்தோற்றங்களுக்காண்டி எப்படி நீர்ப்பாசன தொகுதிகள் அமைக்கப்பட்டிருக்குது, அந்த நீர்ப்பாசன தொகுதிகளோட எப்படி எங்களுக்கு வீதிகள் தொடர்படுகிறது, இந்த விஷயங்களை இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் எங்களுக்கு என்ன செய்ய முடிச்சுனால் எடுத்து காட்டும். அடுத்தது 3வது பாயிண்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 3வது பாயிண்ட் பௌதிக அம்சங்களும் பயிற்சிகை நடவடிக்கைகளும் தொடர்படுத்தப்படுகின்ற முறைமை. பௌதிக அம்சங்களும் பயிற்சிகை நடவடிக்கைகளும் தொடர்புபடுகின்ற முறைமை. அடுத்தது அடுத்த பாயிண்ட் சார். அடுத்த பாயிண்ட் பௌதிக அம்சங்களையும் குடியிருப்புகள், கட்டிடங்கள், பொதுச்சேவை அமைப்புகள் என்பன பௌதிக அம்சங்களுடன் குடியிருப்புகள், கட்டிடங்கள், பொதுச்சேவை அமைப்புகள் என்பன தொடர்புபடும் முறைமை.
என்பன தொடர்புபடும் முறைமை. பொதுச்சேவை. அமைப்புகளும் தொடர்புபடும் முறைமை. தொடர்புபடும் முறைமை. தொடர்புபடும் முறைமை. சரி, ஓகே. சரிதானே. இதுல உங்களுக்கு நான் 4 விஷயம் தந்திருக்கிறேன். நீங்க அதுல ஏதாவது ஒரு 3 விடயங்களை குறிப்பிட்டீங்க என்றால் உங்களுக்கு 3 புள்ளிகள் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு வழங்கப்படும். சரி, அடுத்தது 3வது விஷயத்தை வந்து பாருங்க. உங்களுக்கு பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் தொடர்பாக எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன ஒரு விஷயங்கள். பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் என்றது ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருக்கிற விடயம் தான் அது. சரி, இதுல உங்களுக்கு பௌதிக அம்சங்களையும் வடிவா கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்க வேணும், பண்பாட்டு அம்சங்களும் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்க வேணும். இதெல்லாம் நீங்க எங்க படிச்சிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 12ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இது கண்டுபிடிக்கிற விஷயங்களை எங்க கேட்பாங்க, எம்சிக்யூலாம் கேட்பாங்க. பின்வருவனவற்றில் பௌதிக அம்சங்களாக கருதப்படுவது, பின்வருவனவற்றில் பண்பாட்டு அம்சங்களாக கருதப்படுவது. 2024ஆம் ஆண்டு கேட்டிருந்தவங்க பௌதிக அம்சங்களும் பண்பாட்டு அம்சங்களும் காணப்படுகின்ற விடை தொகுதி பின்வருவனவற்றில் எது என்று சொல்லி கேட்டிருந்தவங்க. சரிதானே. 2024ஆம் ஆண்டு அவங்களுக்கு எம்சிக்யூல கேட்டிருந்தவங்க. இன்னும் இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் தொடர்பாக செகண்ட் பார்ட்டுக்கு உங்களுக்கு வினா பகுதிகள் எழுதுறதுக்கு வேற இல்ல. சில வேளைகள்ல உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. வடிவா தார விஷயத்தை வடிவா தொடர்ச்சியாக படிச்சு கொண்டு வந்தீங்கன்னாலே வடிவா போதும். சரி, 3வது வினா, இந்த கடதாசி படங்களுடன் ஒப்பிடும் பொழுது கணனி படம் எவ்வாறு வேறுபடுகின்றது என்பதற்கான 2 காரணங்களினை சுருக்கமாக விளக்குக. சரி, எங்களுக்கு தெரிய வேணும் கடதாசி படங்கள் என்றா என்ன, அடுத்தது கணனி படம் என்றா என்ன என்ற 2 விஷயமும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப இந்த 2 விஷயம் உங்களுக்கு விளங்கினாத்தான் இந்த கடதாசி படத்திலிருந்து இந்த கணனி படம் எப்படி வேறுபடுகிறது என்ற விஷயத்தை உங்களால வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, முதலாவது நாங்க பார்ப்போம் கடதாசி படம் என்றா என்ன, கணனி படம் என்றா என்ன என்ற விஷயத்தை முதல் நாங்க விளங்கிக் கொள்வோம். சரி, முதலாவது கடதாசி படம் என்றது பிள்ளைகள், நீங்க ஒரு தாழ்ல வரைகின்ற வரைபடத்துக்கு பெயர் தான் நாங்க அதை கடதாசி படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். நீங்க ஏதாவது ஒரு கணனிகளை பயன்படுத்தி, நீங்க ஏதாவது ஒரு கணனி ஒன்றை பயன்படுத்தி நீங்க அதுல வந்து படங்களை வரைகிற முறையை நாங்க சொல்லுவோம் வந்து கணனி படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இதை நாங்க சொல்லுவோம் வந்து கடதாசி படம் என்று சொல்லுவோம். இதை நாங்க சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா கணனி படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இதை நாங்க என்ன சொல்லுவோம், கணனி படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சரி, இந்த கணனி படம் கடதாசி படங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக ஆரம்ப காலங்களில் இருந்து மிக பிரபலியமாக இருக்குது. குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த கடதாசி படங்கள் என்றது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பிரபலியமானது ஒன்றாக வந்து என்ன செஞ்சிருக்குது என்றால் கருதப்பட்டு கொண்டு வந்திருக்குது. ஆனா இதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு கடதாசி படங்கள் இருந்ததா என்று சொல்லி கேட்டால் இருந்தது. ஆனா அவ்வளவு பெரிய முக்கியத்துவமானதாக இருக்க இல்லை. 20ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடுதான் எங்களுக்கு என்ன செஞ்சது என்றால் கடதாசி படங்களினுடைய தன்மைகள் மிக அதிகமாக பிரபலியப்படுத்தப்பட்டு வந்தது. ஏன் ஏன் அங்க பிரபலியப்படுத்தப்பட்டு வந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அச்சுப்பொறியினுடைய தாக்கங்கள் வர 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 கடதாசி படங்களினுடைய டிமாண்ட் வந்து கூடிக்கொண்டு வந்திருக்குது இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதிக்கு பிறகு. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் நாங்க என்ன செஞ்சோம் சொன்னால் இந்த கணனி படங்களை வந்து என்ன செஞ்சிருக்கோம் சொன்னால் தயாரிக்கிறதுக்கு நாங்க இன்றைக்கு பழகிருக்கிறோம். அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் வடிவா தெரிஞ்சிருக்க வேணும். கணனி கடதாசி படங்கள் 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, கணனி படங்கள் 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பயன்பாடுகளுக்கு வருகிறது. சரி, கடதாசி படங்கள் எப்படி எங்களுக்கு அமைக்கப்படுகிறது, கடதாசி படங்கள் என்றா என்ன, கடதாசி படங்கள் வரைவதனுடைய நன்மை என்ன, கடதாசி படங்கள் வரைவதனுடைய தீமை என்ன, கடதாசி படங்கள் ஏன் இப்ப எங்களுக்கு தற்காலத்துல வலுவிழந்து போய் இருக்குதுன்ற விஷயத்தை நாங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். அதே போல கணனி படம் என்றா என்ன, கணனி படங்கள் எப்படி உருவாக்கப்படுகிறது, கணனி படத்தினுடைய நன்மை என்ன, கணனி படத்தினுடைய தீமை என்ன, ஏன் இன்றைக்கு கணனி படங்கள் முக்கியத்துவமாக இருக்குது என்ற விஷயத்தையும் நாங்க கட்டாயம் என்ன இருக்கணும் என்றால் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சரி, நாங்க முதலாவது கடதாசி படத்தை பத்தி கதைச்சிட்டு பிறகு கணனி படத்துக்குள்ள வரும். சரி, ஆரம்ப காலங்களில் பிள்ளைகள் தொழில்நுட்ப விருத்திகள் எதுவும் இல்லை. ஆரம்ப காலங்களில் குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சொல்லலாம் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இப்ப இருக்கிற மாதிரி ஆரம்ப காலங்கள்ல இல்லை. ஒரு கடதாசி படங்களை வரைய வேணும் என்றால் என்ன செய்ய வேணும் என்றால் ஒரு தாள் உண்டு எடுத்து என்ன செய்ய வேணும் என்றால் எங்களுக்கு இந்த கடதாசி படங்களை வரைகிறதுக்குன்னு சொல்லி சில கருவிகள் இருக்குது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அளவு நாடாக்கள், தியோலைட்டர்கள், விமானங்கள், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த அளவு நாடாக்கள் இதுகளை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க, திசை காட்டிகள் இப்படியான முறைகளை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கடதாசி படங்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் தயாரிச்சாங்க. சரி, இந்த கடதாசி படங்களை யாரு தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால் மனிதர்கள் தான் தயாரிக்கிறாங்க. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப என்ன சொல்லுவோம்,
ஏதாவது ஒரு பிரதேசத்துண்டு படமா வரைய வேண்டும் என்று சொன்னா என்ன செய்வாங்க என்றால் உயர்வான மலைப்பாங்குகள்ல ஏறி பார்க்கிறது, உயர்வான என்னன்னு சொல்றது மரங்கள்ல ஏறி பார்க்கிறது, அல்லது ஒரு டவர் ஒன்று அமைச்சு அந்த டவருக்கு மேலிருந்து அந்த பகுதிகளை வந்து அவதானிக்கிறது. இப்படியான தன்மைகளை பயன்படுத்தி தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த கடதாசி படங்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வடிவமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு விமானங்கள் கொஞ்சம் வந்ததுக்கு பிறகு இந்த கடதாசி படங்களை விமானங்கள்ல சென்று பயணிச்சு விமானங்களின் மூலம் அந்த தரை தோற்றங்களை பார்த்து அதை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் படங்களாக வரைந்தெடுத்தாங்க. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வரும் ஆரம்ப காலங்களில் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எதுவும் இல்லாதாலேயே இந்த கடதாசி படங்கள் எங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விடயமாக அந்த காலத்துல காணப்பட்டிருக்குது. பிறகு 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா நவீன படவரைகலையில் நுட்ப முறைகள் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா தோற்றம் பெறுகிறது. ஒன்று GIS, GPS, RS, எண்ணிலக்க படங்கள் போன்ற பல்வேறு விதமான தொழில்நுட்ப முறைமைகள் 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்ததால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் கணனிகளை பயன்படுத்தி வண்ண வடிவமாக நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் படங்களை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வடிவமைச்சு கொண்டிருக்கிறோம். சரி, இந்த கடதாசி படங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடதாசி படங்கள்ல இருக்கிற நன்மைகளை பார்த்துட்டு பிறகு தீமைகளுக்குள்ள வருவோம். கடதாசி படங்களினுடைய நன்மைகள் என்ன என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பெரும்பாலும் செலவுகள்ன்றது வந்து இங்க அதிகமாக இருக்காது. சரிதானே? ஒரு கடதாசியும் அதுக்குரிய டூல்ஸும் வச்சிருந்தோம்னா சிம்பிளாக நாங்க என்ன செய்யலாம்னா சிலவில்லாத முறைகள்ல வந்து என்ன செய்யலாம்னா இந்த கடதாசி படங்களை வந்து நாங்க என்ன செய்யலாம்னா வரைந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் வந்து காணப்படும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிக காலங்கள் எடுத்து படங்களை வரைகிறதால வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் படங்கள்ல வந்து ஒரு துல்லியத்தன்மை ஒன்று காணப்பட்டிருக்குது ஆரம்ப காலம். ஏன்னா அதிக காலம் எடுக்கும் இந்த படங்களை வரைகிறதுக்கு. இப்ப அதிக காலங்கள் எடுத்து படங்களை வரைகிறதால ஒரு துல்லியத்தன்மை ஒன்று எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் காணப்பட்டிருக்குது. அது அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பெரும்பாலும் தொழில்நுட்ப அறிவுன்றது எங்களுக்கு வந்து தேவைப்படாது. சரிதானே? தொழில்நுட்ப அறிவுகள் எதுவுமே எங்களுக்கு இந்த கடதாசி படங்கள்ல தேவைப்படாது. இப்ப நீங்க உதாரணமா வந்து பாருங்களேன், இப்ப சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இப்ப ஏதாவது ஒரு கொலைகாரனையோ அல்லது ஆறாவது ஒரு ஆளை பார்த்தாங்கன்னு சொன்னா நீங்க படமா வரைவீங்களா சொல்லி கேட்பாங்க. அப்ப அவங்க படமா வரைஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அப்படியான ஒரு முறைதான் இங்க தொழில்நுட்ப அறிவுகள் எதுவுமே எங்களுக்கு இந்த கடதாசி படங்கள்ல அதிகமாக எங்களுக்கு தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து எங்களுக்கு இந்த கடதாசி படங்கள்ல வந்து எங்களுக்கு இருக்க இல்ல. சரி, இதுல இருக்கிற தீமைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மனிதர்கள் இந்த படங்களை வந்து வரைகிறதால சில வேளைகள் என்ன செய்யலாம் என்றால் பிழைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது. அதிக காலங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு படமாக வந்து இந்த கடதாசி படங்கள் வந்து காணப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட என்னன்னு சொல்றது காலங்களில் வந்து இந்த படங்களை வரைய முடியாது இருக்கிறதால என்னன்னு சொல்றது ஒரு செயல் திட்டங்களை சரியான முறைகளில் பூர்ணத்துவப்படுத்த முடியாத ஒரு நிலைப்பாடு வந்து இந்த கடதாசி படங்கள்ல வந்து காணப்பட்டிருக்குது. கணனி படங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நிறைய நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது. தீமைகள் என்று சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்க தொழில்நுட்ப அறிவுகள் என்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அப்ப தொழில்நுட்ப அறிவு இல்லாத ஆட்கள் என்ன செய்யலாம்னா கணனி படங்களை வரைந்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கணனி படங்களை வரைகிற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அதிகளவான சிலவுகள் எங்களுக்கு ஏற்படும். இப்ப நீங்க உதாரணமா வந்து போய் பாத்தீங்கன்னா யார்ட்டையும் ஒரு ஆள கணனியை பயன்படுத்தி ஏதாவது படங்கள் வரைய போனீங்கன்னால் உங்களுக்கு அதிகளவான பணங்கள் தேவைப்படும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கிலையும் படங்கள் உங்களுக்கு பணம் வீண்வெறியமாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் உருவாக்கப்படும். அப்ப எங்களுக்கு அதிகளவான செலவு மிக்க ஒரு முறையாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கணனி படங்கள் வந்து காணப்பட்டிருக்குது. அடுத்தது உபகரணங்கள் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் பயன்படுத்தப்படாதால வந்து பாத்தீங்கன்னா சில வேளைகள்ல வந்து மனித வழுக்கள் ஏற்படும். அதாவது மனிதன் படங்களை உருவாக்குற சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யும் சில வேளைகள்ல இந்த அதுல இருக்கிற இந்த தொழில்நுட்ப கருவிகள் பிழைவிடுற சந்தர்ப்பங்கள் அந்த படங்களும் என்ன செய்யலாம் என்றால் பிழைகள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிக அதிகமாக வந்து காணப்படுகிறது இந்த கண்ணாடி படங்களை பொறுத்த வரைக்கும். நன்மைகள் என்று சொல்லி பார்த்தோம்னா இலகுவான முறைகளை வரைந்து கொள்ளலாம், துல்லியத்தன்மையானதாக இருக்கும், கவர்ச்சிகரமானதாக இருக்கும். இல்லையா? அதே நேரத்தில் வந்து 3D முப்பரிமாண வடிவில் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இருபரிமாண வடிவில் வரைய முடியும். இது வந்து முப்பரிமாண வடிவத்தில் வரைந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் வந்து எங்களுக்கு காணப்படும். அப்ப இப்படி நன்மை தீமைகள் என்ற விஷயத்தையும் நாங்கள் நினைஞ்சிருக்கணும் என்றால் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு கேட்டிருக்கிற கேள்வி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு புட் பண்ற மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு செய்து விட்டுருக்கேன் இந்த கடதாசி படங்களையும் இந்த கணனி படங்களையும். உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தால் கடதாசி படங்களுடன் ஒப்பிடும் பொழுது கணனி படங்கள் எவ்வாறு வேறுபடுகிறது என்பதற்கான 2 காரணங்களை வந்து விவரிக்குக. பிள்ளைகள் உங்களோட மேக்குகளை நியூட் பண்ணுங்க பிள்ளைகளா. ஆறு ரிஸ்வா சரிதானே? ஓகே. அப்ப எங்களுக்கு இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கடதாசி படங்களுடன் ஒப்பிடும்போது கணனி படங்கள் எவ்வாறு வேறுபட்டு நிற்குது என்றதான் இங்க உங்களுக்கான கேள்விகள். சரி, இப்ப முதலாவது நான் உங்களுக்கு பாயிண்டுகளை தந்து அதுகளை குட்டி குட்டி விளக்கங்கள் தரேன். எல்லாருமே எழுதி கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட் துல்லியமான முறைகளிலும் கவர்ச்சிகரமான முறைகளிலும் படங்களை வடிவமைக்க முடிதல். துல்லியமான முறைகளிலும் கவர்ச்சிகரமான முறைகளிலும் படங்களை வந்து வடிவமைத்துக் கொள்ள முடிதல். துல்லியமான முறைமைகளிலும் கவர்ச்சிகரமான முறைகளிலும் படங்களை வடிவமைத்துக் கொள்ள முடிதல்.
துல்லியமான முறைகளிலும் கவர்ச்சிகரமான முறைகளிலும் படங்களை வடிவமைத்துக் கொள்ள முடியும். எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள், எழுதிக் கொள்ளுங்க. கணனி படங்களில் படங்களை உருவாக்குவது மிக இலகுவாகும். அதுக்கு விளக்கம் எழுதி கொள்ளுங்க. கணனி படங்களில் படங்களை உருவாக்குவது மிக இலகுவாகும். படங்களை உருவாக்குவது மிக இலகுவாகும். தரவுகளை இலகுவாக பெற்றுக்கொள்வதாகவும் தரவுகளை இலகுவில் பெற்றுக்கொள்வதாகவும் தரவுகளை இலகுவில் களஞ்சியப்படுத்திக் கொள்வதாகவும் தரவுகளை இலகுவில் களஞ்சியப்படுத்திக் கொள்வதாகவும் தரவுகளை இலகுவாக களஞ்சியப்படுத்திக் கொள்வதாகவும் தரவுகளை காட்சிப்படுத்துதலும் இலகுவாக இருப்பதனால் தரவுகளை காட்சிப்படுத்துதலும் இலகுவாக இருப்பதனால் தரவுகளை காட்சிப்படுத்துதலும் இலகுவாக இருப்பதனால் கணனி படங்களை வரைந்து கொள்ளுதல் என்பது மிக இலகுவானதாக காணப்படுகிறது. கணனி படங்களை வரைந்து கொள்ளுதல் என்பது மிக இலகுவானதாகவும் காணப்படுகின்றது. கணனி படங்களை வரைந்து கொள்ளுதல் என்பதும் மிக இலகுவானதாக காணப்படுகின்றது. மேலும் 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 படங்களை வண்ண வடிவமாக வடிவமைத்துக் கொள்வதன் மூலமும் 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 கணனி படங்களானது கடதாசி படங்களுடன் வேறுபட்டு நிற்கிறது. கணனி படங்களானது கடதாசி படங்களுடன் வேறுபட்டு நிற்கின்றது. அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாவது பாயிண்ட் கணனி படங்களில் தகவல்களை இலகுவாக இற்றைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாகவும் கணனி படங்களில் தகவல்களை இலகுவில் இற்றைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாகவும் கணனி படங்களில் தகவல்களை இலகுவில் இற்றைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாகவும் கணனி படங்களில் சொல்லுங்க. பாயிண்ட் சார் இல்லாட்டி விளக்கமா சார்? பாயிண்ட் அடுத்த ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் கடதாசி படமும் இடவிலக்க படமும் வந்தா இல்ல. கடதாசி படங்கள்ன்றது இடவிலக்க படங்கள் வரை இப்ப கணனியில தான் பெரும்பாலும் இடவிலக்க படங்கள் வரைகிறாங்க. ஆனா கடதாசி படங்கள் நாங்க இடவிலக்க படங்கள்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பெரும்பாலும் இடவிலக்க படங்கள் கணனிலேயே நிறைய வடிவமைக்கிறாங்க. ஆனா அதை நாங்க என்ன செய்வோம், பிரிண்ட் அவுட் எடுக்கிறது கடதாசி படங்களுக்கு தான் கொண்டு வரோம். அப்ப இடவிலக்க படங்கள்ல கடதாசி படங்களும் வரும், இன்றைக்கு இடவிலக்க படங்களும் வரும். அப்ப இடவிலக்க படத்தை தானா நாங்க கடதாசி படங்கள்னு சொல்லி கேட்டால் இல்ல. கடதாசி படங்கள்ல நிறைய வகைகள் இருக்குது. கருப்பொருள் படங்களும் ஒரு கடதாசி படங்களுக்குள்ளான் வரும். சரிதானே? அதே போல தரைத்தோற்ற படங்கள், வானிலை படங்கள், இப்படி நிறைய படங்கள் இருக்குது. எல்லாமே கடதாசி படங்களாம். நீங்க நோமலா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடதாசியில வரைகிற படங்கள் எல்லாமே கடதாசி படங்கள் மட்டும் ஞாபகம் வச்சு கொடுங்க. அதை நீங்க உடைச்சி கருப்பொருள் படம், இடவிலக்க படங்கள் அப்படியெல்லாம் போட்டு குழப்பாதீங்க. சரிதானே? தகவல்களை இலகுவில் இட்டுப்படுத்திக் கொள்ளதாகவும் நிலத்தோற்ற மாற்றங்களையும் அடையாளப்படுத்திக் கொள்ள முடிதல். நிலத்தோற்ற மாற்றங்களையும் அடையாளப்படுத்திக் கொள்ள முடிதல்.
நிலத்தோற்ற மாற்றங்களையும் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியுது. எழுதிக் கொள்ளுங்க. அதுக்கு விளக்கம் எழுதிக் கொள்ளுங்க. புவியின் மேற்பரப்பில் காணப்படுகின்ற தகவல்கள் காலம் இடம் என்பவற்றுக்கு ஏற்ப மாறுபடுவதன் காரணமாக புவியின் மேற்பரப்பில் காணப்படுகின்ற தகவல்கள் காலம் இடம் என்பவற்றுக்கு ஏற்ப மாறுபடுவதின் காரணமாக புவியின் மேற்பரப்பில் காணப்படுகின்ற தகவல்கள் காலம் இடம் என்பவற்றுக்கு ஏற்ப மாறுபடுகின்றமையினால் காலம் இடம் என்பவற்றுக்கு ஏற்ப மாறுபடுகின்றமையினால் அவற்றினை இற்றைப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இற்றைப்படுத்துறா அப்டேட் பண்றது. இற்றைப்படுத்த வேண்டிய தேவைகள் காணப்படுகின்றது. இற்றைப்படுத்த வேண்டிய தேவைகள் காணப்படுகின்றது. இற்றைப்படுத்த வேண்டிய தேவைகள் காணப்படுகின்றது. இற்றைப்படுத்த வேண்டிய தேவைகள் காணப்படுகின்றது. அதே போன்று அதே போன்று அதே போன்று அதே போன்று புவியில் நாளாந்தம் இடம்பெறுகின்ற மாற்றங்களை உள்வாங்கி புவியில் அல்லது நிலத்தில் நாளாந்தம் இடம்பெறுகின்ற மாற்றங்களை உள்வாங்கி கணனிப்படங்களினை வடிவமைத்துக் கொள்கின்றமையினால் கணனிப்படங்களை வடிவமைத்துக் கொள்கின்றமையினால் கணனிப்படங்களினை வடிவமைத்துக் கொள்கின்றமையினால் கணினிப்படங்களினை வடிவமைத்துக் கொள்கின்றமையினால் கணினிப்படங்களினை வடிவமைத்துக் கொள்கின்றமையினால் இவை கடதாசி படங்களுடன் வேறுபட்டு நிற்கின்றது. இவை கடதாசி படங்களுடன் வேறுபட்டு நிற்கின்றது. உதாரணம் 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 ஒரு பிரதேசத்தில் காணப்படுகின்ற சிறு குடிசைகள் பாரிய கட்டடங்களாக மாறுகின்றமை. ஒரு பிரதேசத்தில் காணப்படுகின்ற சிறு குடிசைகள் பாரிய கட்டடங்களாக மாறுகின்றமை. ஒரு பிரதேசத்தில் காணப்படுகின்ற சிறு குடிசைகள் பாரிய கட்டடங்களாக மாறுகின்றமை. பாரிய கட்டடங்களாக மாறுகின்றமை. பாரிய கட்டடங்களாக மாறுகின்றமை. சரிதானே? இது ரெண்டு விஷயங்களையும் நீங்க முக்கியத்துவப்படுத்திக் கொள்ள வேணும். இதை தவிர சின்ன சின்ன குட்டி பாயிண்ட் சாரன் அதுக்கு கீழே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு விளக்கங்களை நீங்க என்ன செய்ய வேணும்? உங்களோட மொழிநடையில எழுத பழகி கொள்ள வேணும். சரிதானே? அதுக்கு கீழே ஒரு குட்டி குட்டி பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. படங்களில் உள்ளடங்குகின்ற ஏதாவது ஒரு தகவல்களை படத்தில் உள்ளடங்குகின்ற ஏதாவது ஒரு தகவல்களை அடுத்த பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. ஒரு ரெண்டு பாயிண்ட் தாரன் ஒரு சோட்டா தாரணதை அது சோட்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன்று படத்தில் உள்ளடங்குகின்ற ஏதாவது ஒரு தகவல்களினை உடனடியாக தேடி பெறக்கூடிய இயலுமை காணப்படுகின்றமை. உடனடியாக தேடி பெறக்கூடிய இயலுமை காணப்படுகின்றமை. உடனடியாக தேடி பெறக்கூடிய இயலுமை காணப்படுகின்றமை. அடுத்தது ஒரு பிரதேசத்தினை படமாக்குகின்ற பொழுது அடுத்த பாயிண்ட் ஒரு பிரதேசத்தினை படமாக்குகின்ற பொழுது ஒரு பிரதேசத்தினை படமாக்குகின்ற பொழுது அப்படத்தின் கருத்துக்கு உட்படும் வகைகளில்
வேறு வேறாக பிரித்து ஆய்வு செய்ய முடியும். அப்படத்துக்கு கருத்துக்குட்படும் வகைகளில் வேறு வேறாக பிரித்து ஆய்வு செய்ய முடியும். உதாரணம், சார் இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் மறந்துடும். உதாரணம் சார் அந்த பாயிண்ட் உதாரணம் திரும்ப சொல்லுங்க. ஒரு பிரதேசத்தில் உள்ளடங்குகின்ற அந்த தகவல்களை வேறு வேறாக பிரித்து ஆய்வு செய்யக்கூடிய தன்மைகள் காணப்படுகின்றமை. உதாரணம், குடியிருப்புகள், வீதிகள், கட்டிடங்கள். குடியிருப்புகள், வீதிகள், கட்டிடங்கள். குடியிருப்புகள், வீதிகள், கட்டிடங்கள். சரி, ஓகே. அடுத்தது 4வது வினா. சரிதானே? படங்களினை விளங்கிக் கொள்கின்ற 3 சந்தர்ப்பங்களினை குறிப்பிட்டு அவற்றினை சுருக்கமாக விளக்குக. சரிதானே? எங்களுக்கு தெரிய வேணும், நாங்க ஒரு படம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும் என்று சொல்லி சொன்னால் அதற்கு பிரதானமாக ஒரு 3 முறைகள் இருக்குது. ஒரு படம் ஒன்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பிரதானமாக ஒரு 3 முறைகள் இருக்குது. ஒன்று, படங்களை வாசித்துக் கொள்றது, ரீட் பண்ணி கொள்றது. ஒரு படங்களை சரியான முறைகளில் வாசிக்கிறது. அந்த படங்களை நாங்க வாசிக்க முடியாத, நாங்க சரியான முறைகளில் பகுப்பாய்வு செய்து கொள்ள முடியாது. பிறகு அந்த படத்துக்கு விளக்கம் அளிக்கிறது. சரிதானே? ஒரு 3 முறைகள் எங்களுக்கு இருக்குது. முதலாவது, நாங்க அந்த படத்தை என்ன செய்யறோம், வாசிக்கிறது. படத்தை நாங்க என்ன செய்யறோம், முதலாவது வாசிக்கிறது. பிறகு அந்த படத்தை நாங்க பகுப்பாய்வு செய்கிறது. பிறகு அந்த படத்துக்கு விளக்கம் அளிக்கிறது. இப்படி 3 முறைகள் எங்களுக்கு இருக்குது. சரி, எங்களுக்கு தெரிய வேணும், ஒரு படங்களை நாங்க சரியான முறைகள்ல வாசிக்க வேணும். ஒரு படங்களை நாங்க சரியான முறைகள்ல வாசிக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் அதற்கு சில முக்கியமான விடயங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னால் கட்டாயமாக தேவைப்படும். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த படத்தில் இருக்கிற நிறங்கள் எப்படி இருக்குது, குறியீடுகள் எப்படி இருக்குது, எழுத்துக்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது, இலக்கங்கள் எப்படி இருக்குது, இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க சரியான முறைகள்ல முக்கியத்துவப்படுத்தி அந்த படங்களை நாங்க என்ன செய்யணும் என்றால் திசையின் அடிப்படைகள்ல என்ன செய்யணும் என்றால் சரியாக வாசித்துக் கொள்ள வேணும். சரிதானே? சரியாக நாங்க என்ன செய்ய வேணும், வாசித்துக் கொள்ள வேணும். பிறகு அந்த படத்தை நாங்க என்ன செய்ய வேணும் என்றால் பகுப்பாய்வு செய்ய வேணும். எப்படி, பௌதிக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்புகள் என்ன, பௌதிக பண்புகளுக்கு இடையிலான தொடர்புகள் என்ன, மானிட அம்சங்களுக்கு இடையிலான தொடர்புகள் என்ன, இந்த விஷயங்களை பத்தி நாங்க என்ன செய்யணும் என்றால் பகுப்பாய்வு செய்து கொள்ள வேணும். இறுதியாக பாத்தீங்கன்னு சொன்னால் அதற்கு சரியான முறைகள்ல பாத்தீங்கன்னா விளக்கம் அளிக்க வேணும். இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான வேறுபடுத்துறதுக்கு காரணம் என்ன, அது ஏன் எங்களுக்கு வேறுபடுத்தப்படுகிறது, என்னென்ன விதங்கள்ல வேறுபடுத்தப்படுகிறது என்ற விஷயங்களை நாங்க என்ன செய்யணும் என்றால் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேணும். சரிதானே? அப்போ ஒரு படங்களை நாங்க சரியான முறைகள்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு 3 பிரதான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். சரிதானே? அதை குறிப்பிட்டு விளக்க சொல்லியிருக்காங்க. முதலாவது எழுதிக் கொள்ளுங்க, குறிப்பிட்டு புற விளக்க வேண்டும். முதலாவது, படத்தினை வாசித்தல். முதலாவது எழுதிக் கொள்ளுங்க, படத்தினை வாசித்தல். படத்தினை வாசித்தல். இரண்டாவது, படத்தினை பகுப்பாய்வு செய்தல். படத்தினை பகுப்பாய்வு செய்தல். படத்தினை பகுப்பாய்வு செய்தல். மூன்றாவது, படத்துக்கு விளக்கம் அளித்தல் அல்லது படத்தினை விளக்குதல். படத்துக்கு விளக்கம் அளித்தல் அல்லது படத்தினை விளக்குதல். எழுதிக் கொள்ளுங்க. இப்ப முதலாவது ஒரு தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க, படத்தினை வாசித்தல். படத்தினை வாசித்தல் எழுதிக் கொள்ளுங்க. அதுக்கு விளக்கம் எழுதிக் கொள்ளுங்க. ஒரு படத்தின் மீது காணப்படுகின்ற ஒரு படத்தின் மீது காணப்படுகின்ற ஒரு படத்தின் மீது காணப்படுகின்ற கோடுகள், நிறங்கள், குறியீடுகள், கோடுகள், நிறங்கள், குறியீடுகள், குறியீடுகள், எழுத்துக்கள் மற்றும் இலக்கங்களினூடாக மற்றும் இலக்கங்களினூடாக இலக்கங்களினூடாக
காட்டப்பட்டுள்ள தகவல்களை தெளிவாக இனங்காணுதல் வேண்டும். காட்டப்பட்டுள்ள தகவல்களை இனங்காணுதல் வேண்டும். அந்த கோடுகள் மூலம் என்ன காட்டப்பட்டிருக்குது, குறியீடுகள் மூலம் என்ன காட்டப்பட்டிருக்குது, எழுத்துக்கள் மூலம் என்ன காட்டப்பட்டிருக்குது, இலக்கங்களை ஏன் பயன்படுத்தியிருக்கிறாங்க, இந்த விஷயங்களை சரியான முறைகள்ல இனங்காண வேண்டும். சரியான முறைகளில் இனங்காணுதல் வேண்டும். பின்னர் தொடர்ச்சியாளருங்க. பின்னர் 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 எழுதுங்க. நான் திருப்பி ஒருக்க உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுறேன். பின்னர் புவி மேற்பரப்பில் உள்ள அனைத்து அம்சங்களும் படத்தில் இல்லை எனவும், புவியின் மேற்பரப்பில் உள்ள அனைத்து அம்சங்களும் படங்களில் இல்லை எனவும், புவியின் மேற்பரப்பில் உள்ள அம்சங்கள் அனைத்தும் படத்தில் இல்லை எனவும், இல்லை எனவும், படத்தில் உள்ள அனைத்து அம்சங்களும் புவியின் மேற்பரப்பில் இல்லை எனவும், படத்தில் உள்ள அனைத்து அம்சங்களும் புவியின் மேற்பரப்பில் இல்லை எனவும், இல்லை எனவும், சரியான முறைகளில் விளங்கிக் கொண்டு, சரியான முறைகளில் விளங்கிக் கொண்டு படத்தினை வாசித்தல் வேண்டும். சரியான முறைகளில் விளங்கிக் கொண்டு படத்தினை வாசித்தல் வேண்டும். சில விஷயங்கள் படத்தில் இருந்தா புவியின் மேற்பரப்பில் இருக்காது, புவியின் மேற்பரப்பில் இருக்கிறது படத்தில் இருக்காது. சிலதுகள் குறியீடுகள், நிறங்கள், கோடுகள் இப்படியானங்களை பயன்படுத்தப்பட்டிருக்குதா என்றது சரியான முறைகளை நாங்கள் விளங்கி கொள்ற ஒரு முறையை தான் இங்க நாங்க படங்களை வாசிக்கிற முறை என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது 2வது தலையங்கம் போட்டு எழுதி கொள்ளுங்க. படத்தினை பகுப்பாய்வு செய்தல். இப்படித்தான் எழுத வேணுமே. படத்தினை பகுப்பாய்வு செய்தல். எழுதிக் கொள்ளுங்க. படத்தின் மீதுள்ள தகவல்களை பிரேக்கெட்டுக்குள்ள பௌதீகம் பண்பாடு என்று பிரேக்கெட்டுக்குள்ள எழுதிக் கொள்ளுங்க. புவியின் மேற்பரப்பில் உள்ள தகவல்களை பிரேக்கெட்டுக்குள்ள பௌதீகம் பண்பாடு என்று எழுதிக் கொள்ளுங்க. படத்தின் மீதுள்ள தகவல்களை ஒரு எளிமையான முறைகளில் விவரணம் செய்வதை படத்தினை பகுப்பாய்வு செய்தல் என்பர். படத்தினை பகுப்பாய்வு செய்தல் என்பர். படத்தினை பகுப்பாய்வு செய்தல் என்பர். இத்தகைய பகுப்பாய்வு முறைகளானது மூன்று வகையினதாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஒன்று கிரவுண்ட் எழுத போனோம். ஒன்று இடைவெளி விடாமல் எழுத வேணுமே. ஒன்று பௌதீக அம்சங்களையும் மற்றும் ஒரு பௌதிக அம்சத்தையும் ஆய்வு செய்தல். பௌதிக இல்லாட்டி பௌதிக அம்சம் டயஸ் பண்ணி பௌதிக அம்சம்
பௌதிகம்சம் டேஸ் பௌதிகம்சம் பகுப்பாய்வு செய்தல். பௌதிகம்சம் டயஸ் பௌதிகம்சம் பகுப்பாய்வு செய்தல். சார் கமா போட்டா சார் போக இல்லாட்டி கீழே இல்ல கீழே டேஸ் பண்ணி எழுதுங்க. எப்படி எழுதி கொள்ளுங்க. எப்படின்னு சொல்லி சொன்னால் இப்ப கீழே உண்டண்டு போட்டுட்டு இப்படி கீழே உண்டண்டு போட்டுட்டு பௌதிக அம்சம் என்று எழுதி டேஸ் பண்ணி பௌதிக அம்சம் என்று எழுதி பகுப்பாய்வு செய்தல். சரிதான், இப்படி எழுதுங்க. ஆ பிறகு இரண்டாவது போட்டுக்கொள்ளுங்க. இரண்டாவது பண்பாட்டு அம்சம் டயஸ் பண்பாட்டு அம்சம் அல்லது பண்பாடு பண்பாட்டு அம்சம் என்று எழுதுங்க. சொட்ட எழுதுங்க. பண்பாட்டு அம்சம் பண்பாட்டு அம்சங்களை பகுப்பாய்வு செய்தல் அல்லது பகுத்தாராய்தல். சொட்ட எழுதுனீங்கன்னா சரியா, பகுத்தாராய்தல். மூன்றாவது பௌதீகம் பண்பாடினை பகுப்பாய்வு செய்தல். பௌதிகம் பண்பாடினை பகுப்பாய்வு செய்தல். பௌதிகம் பண்பாட்டினை பகுப்பாய்வு செய்தல். அதுக்கு கீழே உதாரணம் என்று சொல்லி கொடுத்துக் கொள்ளுங்க. அதுக்கு கீழே உதாரணம். அதுக்கு கீழே உதாரணம். உதாரணம் இடவிலக்கவியல் அம்சங்களும் வீதி தலைப்பின்னல்களும் தொடர்படும் முறைகளினை உதாரணம் எழுதிக் கொள்ளுங்க. இடவிலக்கவியல் அம்சங்களும் வீதி வலைப்பின்னல் முறைமைகளும் தொடர்புபடும் முறையினை எளிமையாக எடுத்துக் கூறுதல். தொடர்படும் முறைமைகளினை சரி, கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன். இடவிலக்கவியல் அம்சங்களும் வீதி வலைப்பின்னல் முறைமைகளும் தொடர்படும் முறையினை தொடர்புபடும் முறைமைகளினை தொடர்புபடும் முறைமைகளினை எளிமையாக விளக்குதல். எளிமையாக விளக்குதல் அல்லது விவரித்தல். அடுத்தது அடுத்த ஒரு பாயிண்ட் அடுத்த தலையங்கம் படத்தினை விளக்குதல். படத்தினை விளக்குதல். படத்தினை விளக்குதல். இந்த முறையின் அடிப்படையில் தான் நீங்க இடவிலக்க படங்களை விவரிக்க வேண்டும். சரிதானே? வடிவா இதை நான் சொல்ற விஷயங்களை வடிவா செவிமடுத்து வடிவா படிச்சுக் கொள்ளுங்க. சரிதானே? அடுத்த படத்தினை விளக்குதல் என்று போட்டு எழுதுங்க. இத்தகைய முறையானது எழுதிக் கொள்ளுங்க. இத்தகைய முறையானது இத்தகைய முறையானது இத்தகைய முறையானது இத்தகைய முறையானது பௌதீக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான பௌதீக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பினை 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 காரண காரியங்கள் காட்டி விளக்குதல். காரண காரியங்கள் காட்டி முன்வைத்தல் என்று எழுதுங்க. காரண காரியங்கள் காட்டி முன்வைத்தல் எதிர்பார்க்கப்படுகின்றது. நம்ம முன்னுக்கு படிச்சோம். இதுக்கு பக்கத்துல ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குது என்றதெல்லாம் உங்களுக்கு இடவிலக்க படங்களை சொல்லித்தந்தேன். அப்படி விளக்குறது. காரண காரியங்கள் காட்டி முன்வைத்தல் எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்வைக்கப்படுகின்றது எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஒரு படைப்பாக்க மிக்க இது ஒரு படைப்பாக்க மிக்க இது ஒரு படைப்பாக்க மிக்க செயல்முறையாகவே கருதப்படுகின்றது. இது ஒரு படைப்பாக்க மிக்க செயல்முறையாகவே கருதப்படுகின்றது. இது ஒரு படைப்பாக்க மிக்க செயல்முறையாகவே கருதப்படுகின்றது.
இது ஒரு படைப்பாக்கமிக்க செயல்முறையாகவே கருதப்படுகின்றது. படைப்பாக்கமிக்க செயல்முறையாகவே கருதப்படுகின்றது. உதாரணம் 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 வீதி அல்லது வீதி அல்லது ஒரு அணைக்கட்டினை அமைப்பதற்கு வீதி அல்லது ஒரு அணைக்கட்டினை அமைப்பதற்கு வீதி அல்லது ஒரு அணைக்கட்டினை அமைப்பதற்கு பொருத்தமான இடத்தினை அறிந்து கொள்ளுதல் பொருத்தமான இடத்தினை அறிந்து கொள்ளுதல் ஒரு படைப்பாக்கமிக்க திறனாக கருதப்படுகின்றது. பொருத்தமான இடத்தினை தீர்மானித்தல் ஒரு படைப்பாக்க மிக்க முறையாக அல்லது ஒரு படைப்பாக்க திறனாக கருதப்படுகின்றது. 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 சரி, ஓகே. இப்ப விளங்கிட்டா ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி விடை எழுத வேணும், என்ன மாதிரி எழுத வேணும்ன்றத இப்ப நீங்க எடுத்து பாருங்க. ஒரு 2 புள்ளிக்கு எப்படி விடை எழுத வேணும், ஒரு 3 புள்ளிக்கு எப்படி விடை எழுத வேணும், ஒரு 5 புள்ளிக்கு எப்படி விடை எழுத வேணும், ஒரு 6 புள்ளிக்கு எப்படி விடை எழுத வேணும் என்ற விஷயத்த வடிவா நீட்டா உங்களுக்கு ஒன்றா வடிவா தந்திருக்கிறேன். சரிதானே? இத வேகமாக இப்ப நான் உங்களுக்கு நோட் சொல்லி நீங்க எழுதி நான் சொல்லி நீங்க எழுதி இருக்கும் போது கொஞ்சம் நமக்கு டைம் போகும். சரி, நீங்க வேகமாக நீங்க உங்களோட பேப்பர்ல பேனையை குத்துனால் எழுதி போட்டுதான் முடிச்சுதான் என்ன செய்ய வேணும், நிமிர வேணும். அவ்வளவுக்கு வேகமா எழுத பழகிக்கொள்ள வேணும். சரி, ஓகே. இப்ப யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தது? இப்ப நான் சொன்னதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தது? இந்த விஷயங்கள்லயே கேளுங்களா. நம்ம கொஞ்சம் வெளி விஷயங்களுக்குள்ள போக தேவையில்லை. ஏனென்றால் அடுத்தடுத்தது இல்லாம நீங்க கேட்கிற விஷயங்கள்ல அடுத்தடுத்த பகுதிகளில் வேற எப்படியும் அந்தந்த விஷயங்களை கேளுங்க. இப்ப இதுக்குள்ள இந்த படம் இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்புகள் இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தால் அல்லது எதுவும் கேட்க போறோம் இருந்தால் கேளுங்க. சொல்லுங்க. நீங்க அந்த படத்தினை வாசித்தல சொன்னீங்க, அந்த பொய்மை பரப்புல வந்து இல்லாத அம்சங்களும் படங்களை காணப்படுதுண்டு. ஆனா படங்கள்ல வந்து பொய்மை பரப்புல உள்ள விஷயங்களை மட்டும் தானே படங்களை வரைகிற, இல்லாததுகள் எப்படி வரைகிற? சரி, இங்க ஒரு விஷயத்தை வரைய வேணும் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப பாருங்க, இந்த 2 விஷயத்தை விளங்கி கொள்ள வேணும். முதலாவது எங்களுக்கு படத்தில் இருக்கிற இதை முதல் நாங்க விளங்கி கொள்றது சரிதானே. இப்ப நம்ம ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கிறோம். இப்ப நான் ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கிறேன். எந்த படம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப உதாரணமா சகிராக்கள்ற ஒரு ஒரு என்னன்னு சொல்றோம், ஒரு ஊரினுடைய படத்தை ஒன்று எடுத்திருக்கிறேன். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கடல் இருக்குதா? இந்த சகராக்கள் இடங்கள்ல கடல் இருக்குதா? இல்ல. அப்ப புவியின் மேற்பரப்பில கடல் இருக்குது, ஆனா இந்த படத்துல கடல் இல்லை. இப்ப சகராகல்ற பிரதேசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு மீன்பிடி தளம் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. எங்களோட புவியின் மேற்பரப்பில மீன்பிடி தளங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா சகராக்கள்ற இடங்கள்ல இருக்கிற அந்த படத்துல மீன்பிடி தளங்கள் இருக்குதா? இல்ல. அப்ப நான் என்ன செய்யறேன், ஓகே இங்க கடல் இல்ல, மீன்பிடி தளங்கள் இல்ல, இங்க மலைகள் இல்ல, இங்க நதிகள் இல்ல, அப்படியான விஷயங்களை நான் என்ன செய்யறேன், இங்க நான் என்ன செய்யறேன் அடையாளப்படுத்திக் கொள்றேன். இது வந்து படத்தில் இருக்கிற விஷயங்கள் புவியின் மேற்பரப்பில புவியின் மேற்பரப்பில் இருக்கிற விஷயங்கள் படத்துல இல்லைன்றதை வந்து சுட்டி காட்டுற முறைகள். சரியா சகரா? மற்ற வேறொரு தம்பியார் கேட்க வந்தீங்க, கேளுங்க தம்பி. இந்த காரண காரியங்கள் காட்டி முன்வைத்தல் என்ற என்னது சொல்றது? நீங்க மார்னிங் கிளாஸ்ல வந்தீங்களா தம்பி? ஓ வந்து சார், அது கொஞ்சம் விலங்கல் அது எப்படி என்று. சரி, ஓகே. இப்ப உதாரணமாக ஒரு நெல் வயல் இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப ஒரு நெல் வயல் ஒன்று எடுத்துக்கொண்டோம் என்றால் சில இடங்கள்ல நெற்பயிற்சிகை அதிகமாக இருக்கும், சில இடங்கள்ல நெற்பயிற்சிகை குறைவாக இருக்கும். இப்ப அதுக்கு காரணங்கள் அல்லது காரியம் என்னன்னு கேட்டோம்னு சொல்லி சொன்னால் அங்க நீர் வசதி பாங்குகள் இருக்கலாம், அல்லது அங்க குடியிருப்புகளினுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கலாம், சமநில பகுதிகள் அதிகமாக இருக்கலாம். இப்படி காரணங்கள் இருக்கிறதால அந்த நெற்பயிற்சிகள் அங்க அதிகமாக இருக்குது. சில இடங்கள்ல மலைமேடுகளாக காணப்படுறது, நீர் வசதி பாங்குகள் இல்லாம இருக்கிறது, குளங்களை அமைத்துக் கொள்ள முடியாத நிலைப்பாடுகள் இருந்தா அங்க விவசாய நெற்பயிற்சி குறைவாக இருக்கலாம். இந்த விஷயங்களை சொல்லி எழுதுறதுதான் காரண காரியங்கள் காட்டி எழுதுற முறை என்று சொல்லி சொல்லுவோம். சரியா தம்பி?
ஓகே சார். ஓகே ஓகே. மற்றாக்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆளா கேளுங்க. படமும் கடதாசி படமும் ஒன்றா? இல்ல அதான் நான் நேரத்தோட சொன்னேன். நான் பிள்ளை படங்கள் வந்து அவங்க 2024 ஆண்டு படிப்பிச்சாங்க. அந்த படம் அதுக்கு ஆழமா போய் படிப்பிக்கிறான். படங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நிறைய படங்கள் இருக்குது. இப்ப நாங்க கணனியும் ஒரு படம் தான், கணனியில வரையப்பட்டதும் ஒரு படம் தான், கடதாசியில வரையப்பட்டதும் ஒரு படம் தான். கருப்பொருள் படங்கள்ன்றது ஒரு கருவை மட்டும் அடிப்படையாக வைத்திருக்கிறது. இடவிலக்க படங்கள் இருந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்களை அடிப்படையாக வைத்திருக்கிறது. இது வந்து படங்கள் நிறைய விஷயங்களாக வகைகளாக இருக்குது. இந்த படங்கள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கடதாசியில நீங்க வரைஞ்சீங்கன்னு சொன்னா அது கடதாசி படங்கள், கணனிகளை பயன்படுத்தி வரைஞ்சீங்கனால அது வந்து கணனி படங்களாக இருக்கும். இப்ப நீங்க அந்த என்னன்னு சொல்றது ஒரு அம்சத்தை அடிப்படையாக கொண்டு வரைகிற படங்கள் தான் பௌதிக படங்கள், அதாவது இடவிலக்க படங்கள், கருப்பொருள் படங்கள் என்றோம். ஏதாவது ஒரு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு வரைகிற படங்களை தான் நாங்க என்ன சொல்றோம், இடவிலக்க படங்கள், கருப்பொருள் படங்கள் என்றோம். பொதுவாக நாங்க படங்களை வந்து பாத்தீங்கன்னா வரைகிறதன் அடிப்படையில் நாங்க பார்த்தோம் என்றால் கடதாசி படங்கள் கணனி படங்களாக இருக்கும். வரைகிற முறையின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அப்ப நீங்க இந்த விஷயத்தை கொடுங்க. ஒரு வரைகிற முறையின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கடதாசி படங்கள் கணனி படங்கள், அம்சங்களின் அடிப்படையில் கதைச்சோம் சொன்னால் இடவிலக்க படங்கள், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கருப்பொருள் படங்களாக இருக்கும். சரியா பிள்ளை? வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? ஓகே, வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார் சூழல் தொகுதியில டவுட் ஒன்று இருக்கேக்கவா? கேளுங்க. சார் சூழல் தொகுதி வந்து எதிர்நோக்குற பிரச்சனையில வந்து உங்களோட கவரேஜ் இஷ்யூவா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமானது ஒன்றும் விளங்க இல்லை பிள்ளை. சூழல் தொகுதி வந்து எதிர்நோக்குற பிரச்சனையில கேளுங்க பிள்ளை. குடியிருப்புகளை வந்து உருவாக்குறதுக்காக நீர்த்தேக்கங்கள் அமைச்சாங்க தானே சார், அந்த மொரகஹ கந்த டேம். ஓ ஓ ஓ சொல்லுங்க. அது வந்து அந்த குடியிருப்புகளை உருவாக்குறதுக்காகவே அமைச்சதா, இல்லாட்டி குடியிருப்புகளை அழிச்சு போட்டு அது உருவாக்கினதா சார்? சரி, இங்க எங்களுக்கு தெரிய வேணும். பொதுவாக இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இந்த சூழல் தொகுதி என்றது நீர் இருப்புகள் இருக்கிற இடங்களை தான் நாங்க பொதுவாக சூழல் தொகுதி எழுதுவோம். இப்ப நீங்க இந்த இப்படியான விஷயங்கள் கேட்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா பொதுவாக எழுத வேணும். கொஞ்சம் ஆழமாக இறங்கி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்ப நிலைகள் வரும். இப்ப உதாரணமாக எதிர்நோக்குற பிரச்சனைகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சூழல் தொகுதிகளை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மண் மூலம் நிரப்பி அவற்றில் இடையில குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டு வாரது. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகங்கன் கண்கந்து, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொத்மலைகள், இதுகளை பொதுவாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நீர், அதாவது மண் போட்டு நிரப்பி அதுக்கு மேலால குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டு வராங்க. இப்படி என்று நீங்க விளக்கம் எழுதுங்கன்னா சரி, நீங்க அதுக்கு காரணங்களை தேடி அதுக்கு காரியம் தேடி தெரிஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க. சில இடங்கள்ல வந்து திட்டமிட்டு அமைச்சிருப்பதுன்னு சொல்லியிருப்பாங்க. திட்டங்கள்ல ஏன்னா காலத்துக்கு ஏற்ப அதை என்ன செய்யறாங்க, அது அந்த இடங்கள்ல மாற்றங்களை மேற்கொண்டு வருவாங்க. அப்ப அதால அந்த விஷயங்கள் கொடுக்கும் போது நீங்க காரணங்களை பத்தி எழுதக்கூடாது, பொதுவாக குறிப்பிட்டு எழுதுனீங்கனாலே போதும். சரியாகிமா? ஓகே சார். காரணங்களை தேடாதீங்க. இப்ப நீங்க நீங்க இப்ப என்ன சொல்றது, சிலபஸை மீறி போய் எழுதுனீங்க என்றால் அது உங்களை குழப்பம். இப்ப ஏதோ ஒரு வகையில இதுக்கு இப்படி வருமா அப்படி வருமா, ஏன்னா புவியியல்ன்றதுக்குள்ள பெரிய ஒரு கடல். நீங்க அதுக்குள்ள போயிட்டு காரணங்களை தேடி எழுத வலிக்கிட்டீங்கன்னா குழப்பம் அடைவீங்க. அது உங்களோட டீச்சர்ஸ் கைட்டுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற வரையறைக்குள்ள வச்சு எழுதுங்க. இப்ப நீங்க சொல்றது கீமா அது வந்து ரிசர்ச். நீங்க எம்ஏ எம்பில் பிஹெச்டி செய்து போகும்போது உங்களுக்கு அது தேவைப்படும். இப்ப பிஏ படிக்கும்போது பெரிய ஒரு கட்டா படிப்பீங்க. அதை எம்ஏ செய்யும் போது அதுல இன்னும் விரிவா ஏன் அப்படி அமைக்கப்பட்டது, காரணம் என்ன, ஏன் அப்படி அமைக்காங்கன்றது விஷயங்களை நீங்க எம்ஏ எம்பில் படிக்கும் போதுதான், ரிசர்ச் செய்யும் போதுதான் நீங்க காரண காரியங்களை கொடுத்து எழுதணுடைய இதுகளுக்கு நீங்க கொடுத்து எழுத வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. நோமலா இப்படி இருக்குதுன்ற விஷயங்களை சொல்லி மட்டும் எழுதுனீங்கனாலே சரி. சரியாகிமா? ஓகே சார். இப்ப அந்த ஓகே. பாயிண்ட்ஸ் எடுத்தோடனே விளக்கணும்னு என்னன்னு இல்ல தானே, அப்பதான் கேட்டேன் இப்படி வருமா அப்படின்னு. சரி, நீங்க அது காரணங்களை தேடாதீங்க. காரணங்களை கொடுத்து எழுதுனீங்கன்னா நீங்களே குழம்பு படுவீங்க. பேப்பர் ஓகே திருத்துறவங்களுக்கு யோசிப்பாங்க, என்னடா அந்த பிள்ளை இப்படி ஆழமா போய் எழுதிருக்குது என்ற மாதிரி அவங்களே யோசிப்பாங்க. உங்களோட பேப்பரை இன்னும் ஆழமா வாசிக்க வலிக்கிடுவாங்க திருத்தும் போது. அதனால நீங்க நோமலா பொதுவா சொல்லி எழுதி கொண்டு வந்தீங்கனாலே போதும். குறிப்பாக ஈர நிலத்துக்குள்ளதான் இப்படியான கேள்விகள் கூட வாரது. சரிதானே ஹீமா? ஓகே சார். ஓகே, மற்றாக்கள் பிள்ளைகள் சார் சொல்லுங்க. எங்களுக்கு புறவிசையில வந்து பனிக்கட்டியாரு தானே பாட்டு இப்ப நான் ஒரு விஷயத்தை படிப்பா சொல்றேன் பிள்ளைகள். இப்ப புறவிசைகள் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கட்டாயமான ஒரு வினாப்பகுதி. இப்ப நான் உங்களுக்கு எல்லா புறவிசைகளையும் கிளியர் பண்ணி விடுவேன். அதுல 3 புறவிசைகளை ஆழமா விளங்கப்படுத்துவேன். நான் திருப்பி திருப்பி சொல்றேனே, உங்களுக்கு எல்லா புறவிசையும் கிளியர் பண்ணுவேன். நான் ஒவ்வொரு பேப்பர்லயும் உங்களுக்கு கிளியர் பண்ணி
ஒரு 3 புறவிசைகளை உங்களுக்கு ஸ்பெஷலாக எடுத்து விளங்கப்படுத்துவேன். அந்த புறவிசைகள்ல பனிக்கட்டி, கடல் அலை, தரைக்கல் நீர், இதை 3ஐயும் எடுத்து கொஞ்சம் ஆழமா விளங்கப்படுத்தி விடுவேன். ஆனா ஒரு விஷயம், நான் என்ன புறவிசை வந்தாலும் எழுதுவன் என்ற ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்கணும் பிள்ளைகள். நீங்க இது தரம் 12ஆம் ஆண்டு படிக்கும் போதே நீங்க படிக்க வேணும் பிள்ளைகள். ஏனென்றால் எங்களுக்கு தெரிய வேணும் ஃபைனலுக்கு புறவிசை என்றது ஒரு கட்டாய வினா. அதை நீங்க சாய்ஸ் பண்ண கூடாது. அதையும் சனத்தொகையையும் சாய்ஸ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் நாங்க 5ல் 2 வினாவை அப்படி எடுத்து எழுதலாம். அப்ப எனக்கு 6 புறவிசையும் நான் என்ன கேள்வி கேட்டாலும் எழுதுவேன் என்ற ஒரு பக்குவம் நீங்க என்ன செய்ய வேணும். கிட்டத்தட்ட நீங்க இப்ப 12ஆம் ஆண்டு 2ஆம் தவணையிலேயே நீங்க அதை உருவாக்கிற வேணும். அது மிகப்பெரிய ஒரு கெட்டிக்காரத்தனம். இப்ப நீங்க அதுக்காண்டி பனிக்கட்டியை மட்டும் படிச்சு கொண்டு போய் வராம விட மாட்டா என்ன செய்வீங்க? நீங்க தான் அங்க பாதிக்கப்பட்டு நிற்பீங்க. அப்ப அதால நான் உங்களுக்கு 3 புறவிசையை டீப்பா விளங்கப்படுத்தி விடுவேன். ஆனா புறவிசைகளை சாய்ஸ் பண்ணாம ஒருக்கா என்ன செய்ய வேணும், திருப்பி 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 எடுத்து படிச்சு நீங்க அதில் கிளியர் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். சரியா சரியா? ஓ சார், நாங்க இப்பதான் ஸ்ட்ரீம் மாதிரி வந்த ஜியோகிராஃபி புதுசா எடுக்க. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், இந்த பனிக்கட்டியையும் கடலையும் தரைக்கல் நீரையும் கொஞ்சம் ஆழமா படியுங்க. நான் உங்களுக்கு அதை எப்படி எழுதுறது, எப்படி இலகுவான முறைகள்ல படங்கள் வரைகிறது, அதெல்லாம் நான் இந்த முறை உங்களுக்கு இந்த முதலாவது மாடல் பேப்பர்லயே உங்களுக்கு பனிக்கட்டி தான் போட்டிருக்கிறேன். அதுல வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்தி நோட் தருவேன். சரிதானே? ஓ சார், ஓடும் நீர் வருமா பாட்டுக்கு? இல்ல, ஓடு நீரை பெரும்பாலும் வராது. என்னடா ஓடு நீர் 2023 கேட்டவங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஓடு நீரும் பெரும்பாலும் காற்று வரக்கூடிய சந்தர்ப்பங்கள், திணிவசையும் வராது. ஓடு நீரும் திணிவசையும் ரிஜெக்ட். காற்று பெரும்பாலும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆனால் காற்றுல முதல்வருக்கு ஒரு டைப் ஒன்று கேட்டவங்க. சரி, நம்ம அதை செகண்ட் பார்ட்ல கதைப்போமே. புறவிசைகளை நான் செகண்ட் பார்ட்ல கதைக்கிறேன். சரியா பிள்ளையே? ஓகே சார். இதுல சொன்னதுல யாருக்கு சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள்? சரி, ஓகே. அப்ப தந்திருக்கிற விஷயங்களை பிள்ளைகள் வடிவா படியுங்க. நாளைக்கு சார், கிளாஸ்ல என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், விடவிளக்க படங்களையும் பார்த்துக்கொண்டு அடுத்தது கடந்த கால பாஸ் பேப்பரையும் ஒருக்கா பார்ப்போம். சொல்லுங்க. காலநிலை வருமா எங்களுக்கு பாட்டுக்கு? இல்ல காலநிலைகள் வந்தாலும் நீங்க தொடாதீங்க. ஏனென்றால் கொஞ்சம் அதை ஆழமா இறங்கி எழுத வேணும். அதை நீங்க கூட MCQக்கு கூட பாருங்க காலநிலைகளை. சரிதானே? ஓகே 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 பிள்ளைங்களா, குட் நைட். நாளைக்கு மார்னிங் கிளாஸ்ல இருக்குது, ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. சார்.